கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிர்ல வார்த்தை உபாகமம் 28:9. உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஜனமாக நான் நிலைப்படுத்துவேன், உன்னை பரிசுத்த ஜனமாக நான் நிலைப்படுத்துவேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ என்னை தரிசிக்கும்படி உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறேன். நீ என்னை பார்க்கும்படி உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறேன். என் பக்கத்தில் நீ வரும்படி உன்னை பரிசுத்தப்படுத்த போகிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பரிசுத்த ஜனமாக நான் மாற்றப் போகிறேன். ஒருவேளை பாவத்தில் இருந்து நஷ்டத்தில் இருந்து நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுத்திகரிக்க போகிறேன், உன்னை பரிசுத்த ஜனமாக மாற்றப் போகிறேன், உன்னை பரிசுத்த ஜனமாக மாற்றப் போகிறேன், நீ பரலோகத்தின் பிள்ளையாக மாற்றப் போகிறேன். ஐயோ, நான் ஒரு கொடிய பாவி, இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று கலங்குறீங்களா? ஐயோ, நான் செய்த பாவங்கள் பயங்கரமாக இருக்கிறது, இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா, பிள்ளையை ஏற்றுக்கொள்வாரா கலங்குற? இல்லை, ரத்தாம்பரம் போல பாவங்களை பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிக்கிற என் தகப்பன் இயேசு 2 கரத்தில் எட்டி உங்களை அழைக்கிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ தேய்க்க வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அசைக்கப்படுவது இல்லை. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், சகலத்தையும் புதிதாக்குவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போக. இதோ நீ பயப்பட வேண்டாம், தேய்க்க வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் சொல்கிறார், உனக்கு சொந்த ஜனமாக மாற்ற போகிறேன், நீ என் பிள்ளையாக மாற்ற போகிறேன். நீ இதுவரை உலகத்தின் பிள்ளையாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் உலகத்தின் பிள்ளை இல்லை, ஏன் பிள்ளை என்று சொல்கிறார். என் சொந்த ஜனமாக மாற்றுவதற்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி நிலைப்படுத்த போகிறேன். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ முடியாது. ஒருவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கனா இருக்கிறான், தேவனை பொய்யராய்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், உங்களை பிள்ளையாக மாற்றுகிறார். இந்த நாள் உங்களை பரிசுத்தமாக்குற ஒரு நாள். இந்த நாள் நீங்கள் பிள்ளைகளாய் மாறுகிற நாள். இந்த நாள் அவர் உங்களுக்கு அப்பாவாக மாறுகிற நாள். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கண்டு என்றைக்கு ரட்சிப்படைஞ்சீங்களோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிகளை நீங்கள் முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறீங்க. உங்களை தலைநிமிர பண்ண வேண்டும் அவர் சொல்லுகிறார். கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம், நான் பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லுகிறார். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மையாக்குங்க, பாவங்களை மன்னிங்க, ஒரு கிருபை கொடு இருக்கட்டும். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவரே, காருண்யத்தால் மூடினவரே, அப்பா, உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் உம்முடைய பேரனும் உம்முடைய மகிமையும் உம்முடைய கிருபையும் கூட இருப்பதால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிர்வனை ஒளிர்பணுகிற நல்ல தகப்பனே, நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரவும் அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.